இப்ப சொல்றாங்க தானே கவர்மெண்டால் வந்து 1 கோடி ரூபாய் காசு அந்த வீடு வளவு வந்து இழந்தாங்க வீடு வளவு இழந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க அதை கிடைச்சிருக்கா? சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. இன்னும் மலையகத்தில் நான் யாருக்கும் கொடுத்து தேடணுமேப்பா இருந்த இடம் விட்டுட்டு போக இயலாதுங்கிறதுக்காக இருக்கிறோம். அதாவது ஆபத்து என்று தெரிஞ்சும் வாழ்க்கையை கொண்டு போய் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் அடிச்சுக்கு போனதுதான். அட்டை கடிச்சா இப்ப எங்களுக்கு கடிச்சா நாங்க அதுக்கு கணக்கு இல்லை. எங்களுக்கு பழகிட்டு உங்களுக்கெல்லாம் கடிச்சுனா வீங்கி போயிடும். கால் அப்படி வீங்கிடும். கால் வீங்கிடும். அந்த ரத்தம் வெளியாக என்ன செய்யலாம்? அதுக்கு அட்டையை எடுக்கிறதுக்கு அட்டையை எடுத்து வீசிட வேண்டியது. பவி இங்க வரண்டா. இல்ல பேச வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாங்க வாங்க வாங்க. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நம்மளோட பிரேவிண்ட அப்பா தான் எனக்கு வந்து பக்கத்தில் வந்து இருக்கார். நம்மளோட பிரேவிண்ட வீடியோ வந்து முன்னுக்கு வந்து பார்த்துருப்பீங்கன்னு. அதுக்கு பிறகு வந்து அப்பா வந்து சொல்லியிருந்தேன் இந்த மலையேற்றுற பிரச்சனை வந்து என்னென்று நான் வந்து காட்டுறேன்னு சொல்லி. மேலே இருக்கிற மரம் வந்து போய் விழுறது, பிறகு வந்து மேலே இந்த கல் கொண்டு விழுறது, இதெல்லாம் வந்து என்ன காரணத்தினால நடக்குதுன்னு சொல்லி சும்மா அவரை வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற விஷயங்களை கூட்டி கொண்டு காட்டுறேன்னு வாங்க. இதில் தானே இது இப்போ இங்கால என்ன இருக்கு? இன்னும் இருக்கு. அங்கிட்டு தான் இருக்கு சிலிப்பெல்லாம். அங்க தொங்கலுக்கு போகணுமா? அந்த அந்த பாக்கு மரம் தெரியுது. அங்கன்னு. சரி கவனமா போங்க. இல்லை இப்ப அந்த வெள்ள அனர்த்தம் வந்தது தானே? ஆமாப்பா. அந்த டைம் இங்கால பாதிப்பு வந்தா? வெள்ள அனர்த்தம் வந்த நேரத்துல தானே இது உடஞ்சுக்கு வந்துச்சு. 1976 முத போனுச்சு சிலிப்பு. 76 1976 அதான் முத ஸ்டார்ட். 76 தான் முத ஸ்டார்ட் அந்த ஸ்லீப் போனது. நாங்க இந்த நேரத்துல சின்ன ஆளுங்க. 10 எனக்கு வயசு 14 வயசு. அவங்களுக்கு 14 வயசு. அந்த டைம் இங்க இருக்கிறீங்க. பாருங்க வெடிச்சிருக்கு. இது கீழே இதெல்லாம் நிலநடுக்கம். இந்த பாருங்க இப்படி அது மேல இருக்கிற அந்த கல் எல்லாம் வந்து மண்ணெல்லாம் அப்படியே உடையுதுன்னு உடையும். சரி. அந்த கதையை சொல்லுங்களேன், நல்லா இருக்கு அந்த கதையை. 76 போயிடுச்சு சிலிப். சேச்செல்லாம் இருந்துச்சுங்க. அந்த சேச்சு அதுக்கு பிற்பாடு தான் இங்க உடைச்சு காட்டணும். அதுக்கு பிற்பாடு தான் இங்க கட்டணும். 76 தான் முத ஸ்லிப். அப்புறம் 86 அப்புறம் 2006 ஒரு பயணம் போனுச்சு. 2006 அப்புறம் இந்த பயணம் தான் போனுச்சு ஸ்லிப். இந்த பயணம் தான் சரியான ஆக்ரோஷமா இருக்கா? அப்படியா? இல்ல, மலையகத்துல வெடிப்புகள் நீர் இடிகள் விழுந்து இந்த மண் சரிவு ஏற்பட்டது இந்த சீசன் தான் கூட. இந்த சீசன் தான் கூட. இந்த வருஷம் தான் கூட. 2025 11வது மாசம் தான் இப்படி ஆயிருக்கு நிறைய. இப்ப வந்து அப்பா வந்து இப்ப சொல்றாங்க தானே கவர்மெண்டால் வந்து 1 கோடி ரூபாய் காசு அந்த வீடு வளவு வந்து இழந்தாங்க. வீடு வளவு இழந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. இன்னும் மலையகத்துல நான் யாருக்கும் கொடுத்தது இல்லை. இன்னும் கொடுக்கல. இன்னும் கொடுபடல. யார் ஜிஎஸ் தான் வந்து எடுக்கிறாங்க? அப்படியா? ஜிஎஸ் இல்ல, இப்ப ஜனாதிபதி செயலகத்துல தானே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஜனாதிபதி அவருடைய எடுத்துக்கொண்டிருக்காங்க. யாருக்கு கூட பாதிக்கப்பட்டிருக்கோ, அதாவது பலவும் வீடும் இல்லாம போனாங்களே தான் 1 கோடி ரூபாய். சாதாரணமா உடைஞ்சவங்களுக்கு வீடா இல்லாதவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் அப்படி சொல்லி. இங்க அப்படி வந்து வளவு வீடு இல்லாம போயிருக்கா? இல்ல இங்க அவ்வளவு பெரிய அப்படி ஒரு பாதிப்பும் இல்ல. இந்த ஸ்லீப் போன பாருங்க மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. அதான் அந்த அங்கேயும் காட்டுறேன். இங்க வாங்க. இதான் என் மரக்கறி தோட்டம். இது உங்களோட தோட்டம்? இது எல்லாம் என் தோட்டம். இதெல்லாம் இப்ப இதெல்லாம் யாரு பராமரிக்கிறேன்? நீங்க? இதான் நான் பராமரிச்சுக்கிட்டு இருந்தேன். பிரவீனுக்கு சோமலா நேரத்துல போட்டேன். ஒரு 10 கிலோ போஞ்சிக்காய் பிடுங்கல, ஒரு 5 கிலோ கோசா வெட்டல. எல்லாம் பட்டு போயிட்டு எல்லாம் விட்டுட்டீங்க, அழுகிட்டு. இந்த போய் போயிருங்க. இந்த கொஞ்சம் இந்த இருக்க கோசா வச்ச துண்டு அப்படியே எல்லாம் விட்டுட்டேன். பராமரிக்க முடியல. மகன் இதை பார்த்ததுனால ஒன்னும் செஞ்சுக்கிற முடியாம மழை பெஞ்சு கொண்டு இருந்துச்சு.
அட்டைக்கடி என்ன மாதிரி அட்டை வாங்க காட்டுறேன். இந்த எங்க இருக்கு இருக்கா? இருக்கு, அட்டை இருக்கு. இல்ல இல்ல இப்ப இல்ல, குளிருக்கு இருக்காது. குளிருக்கு வராதா? குளிருக்கு அப்ப அட்டை வந்து எப்ப வரும்? மழை பெய்யுற நேரம் தான் வரும். மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது, அந்த நேரத்துல வரும். மழை பெய்யக்குள்ள அட்டை வரும். அட்டை வரும். இதுல எல்லாம் சரியான அட்டை. சரி, இப்ப இல்ல மண்ணுக்குள்ளதான் இருக்கு எல்லாம். மண்ணுக்குள்ள இருக்கு. இப்ப அது இப்ப நம்ம நடக்கக்குள்ள காலில் வந்து அப்படியே ஓட்டிக்கிறோம். இப்ப அட்டை கடிச்சா என்ன செய்யலாமப்பா? அட்டை கடிச்சா இப்ப எங்களுக்கு கடிச்சா நாங்க அதுக்கு கணக்கு இல்ல. எங்களுக்கு உங்களுக்கு பழகிட்டு. எங்களுக்கு பழகிட்டு. உங்களுக்கு எல்லாம் கடிச்சுன்னா வீங்கி போயிடும். கால் அப்படி வீங்கிடும். கால் வீங்கிடும். அந்த ரத்தம் வெளியாக. என்ன செய்யலாம் அதுக்கு? அட்டையை எடுக்கிறதுக்கு அட்டையை எடுத்து வீசிட வேண்டியது. அது என்ன உப்பு தண்ணி? உப்பு தண்ணி போடணும். அது ஏன் போடுறோம் உப்பு தண்ணி? அது உப்பு தண்ணி போட்டா அந்த விஷத்தன்மை கக்கிரும். விஷம் அந்த விஷத்தை விட்டுரும். விஷத்தை விட்டு அது அட்டை வந்து நம்ம ரத்தத்தை தான் இழுத்து எடுக்குது. நம்ம ரத்தத்தை தான் இழுத்து எடுக்குது. நீங்க பாம்பு பிரச்சனைகள் இருக்கு. பாம்பு இருக்கு. பாம்பு இருக்குந்தா இந்த இந்த மாதிரி எல்லாம் அங்க இருக்கா அந்த ஊர்ல? புத்து குறைவு என்னடா இருக்கு, கொஞ்சம் காட்டு ஏரியால இருக்கு. காட்டு ஏரியாவில இருக்கும். டெவலப் ஆன டவுன்ல எல்லாம் இருக்காது. அடுத்து கோயில்ல இருக்கும். என்ன பவி? கோயில்ல வச்சிருப்பாங்க. இது என்னடா அது? இப்படி போலாம் மகளே? இதுதான் ஸ்லிப். வாங்க காட்டுறேன். வாங்க 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 பவி, இங்க வரேன்டா. இல்ல வேசம் வாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வாங்க வாங்க வாங்க. இப்படி ஃபுல்லா இப்படி காட்டு. இது என்ன ஸ்லிப்னு சொன்னா? இது இப்ப மேடா இருந்ததா? இது மிந்தி இதா இருந்தது. அப்படியே இது வந்து நீரிடிவுல இருந்து இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. அப்படியே ஸ்லிப். மண் சரிவு அப்படியே பள்ளமாயிடுச்சு. இதுதான் 76ல போனது. இதுதான் 76ஆம் ஆண்டு போனது. இது கீழே என்ன இருக்கு? இது கீழே ஆள்கூட்டு தோட்டம். தோட்டங்கள். சரி. அப்பாட ஆரம்ப கட்டம் என்ன மாதிரி? எப்படி உங்களோட ஆரம்ப கட்ட தொழில்? நான் எஸ்டேட்ல தான் வேலை செஞ்சேன். எஸ்டேட்ல கூலி வேலை தான் செஞ்சேன். இந்த பாருங்க அடிச்சுக்கிட்டு வந்திருக்கு. இங்க இதுல இந்த மேலேந்து வந்திருக்கு. ஓ மை காட். இந்த அவ்வளவு என்ன இப்ப வந்ததா இல்லையே? இந்த 11ஆம் மாசம் 26ஆம் தேதி வந்தது. இது இவ்வளவு 11ஆம் மாசம் 26ஆம். இங்கே ஓ மை காட். இது இருந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வேற இடத்துக்கும் இடம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து தேடணுமேப்பா. இருந்த இடம் விட்டுட்டு போக இயலாதுங்கிறதுக்காக இருக்கிறோம். அதாவது ஆபத்து என்று தெரிஞ்சும் வாழ்க்கையை கொண்டு போய் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் அரிச்சுக்கு போனதுதான். இந்த இப்ப அனர்த்தத்துக்கு வந்ததா? இந்த 26ஆம் தேதி, நவம்பர் மாசம் 26ஆம் தேதி 27ஆம் தேதி வந்த மழையில போனதுதான் இதெல்லாம். அதுக்கு முன்னுக்கு போயினதுதான் இதெல்லாம் இடிஞ்சு. அந்த டைம்ல என்ன செஞ்சீங்க? நீங்க வீட்டு வெளியில வரல, வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்களா? நாங்க எல்லாம் வீட்லயே தான் இருந்தோம். சாப்பாடு எல்லாம் சாப்பாடெல்லாம் எங்க கிடைச்சு கொண்டு வந்து தந்தாங்க. இந்த இப்ப எங்க இது வந்து இதாத்தானே பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப அங்கிட்டு உள்ளவங்க அப்படியே இருந்துகிட்டு இருந்தோம். சரி. இதெல்லாம் ஒட்டஞ்சு மேலேந்து வந்து பாருங்க எங்கோட வாழ்க்கை எப்படின்ட்டு பாருங்க. அதுல இருந்து கல் அப்படியே உடைஞ்சு விழுதுதானே? அது விழுகும் உடைஞ்சு விழுகும். இந்த இதுக்கும் அந்த இதுக்கும் தான் முதல் ஸ்லிப் போனது 76ல. இங்கனதான் சேர்ச் இருந்துச்சு. சேர்ச் சேர்ச் இங்கனதான் இருந்துச்சு. உடைஞ்சிட்டு அது உடைச்சு எடுத்துட்டோம். அதுல உள்ள தளபாடங்கள்லாம் எடுத்துட்டோம். மற்றது அப்படியே அடிச்சுக்கு போயிடுச்சு. அந்த நீர்வீழ்ச்சியில வர்ற தண்ணியா? இது மேலேருந்து வர்ற தண்ணி, அந்த தேங்கி வர்ற தண்ணி.
பாருங்க மலையக மக்கள், ஏண்டா மலையகம் என்றாலே வந்து பார்க்கறதுக்கு வந்து கண்ணு குளிர்ச்சியா வந்து இருக்கும். அடுத்தது நல்ல குளிரா இருக்கும். ஏன்னா அந்த குளிர் விரும்புகிறார்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனா அந்த அழகுல தான் வந்து ஆபத்து இருக்குன்ற மாதிரி, ஏன்னாப்பா அழகான இடத்துல வந்து ஆபத்து இருக்குன்ற மாதிரி இங்க இருக்கிற ஆபத்து வந்து நினைச்சுக்கொள்ள பார்க்கல. இவ்வளவு காலம் வரலையே, யாரும் அதை எதிர்பார்க்கலையே. இந்த மந்தமா இருக்கிறதுனால ஒண்ணும் தெரியல. வெயிலா இருந்தா நல்லா பிரைட்டா இருக்கும். ஃபுல்லா எல்லாம் விளங்கும், வெள்ளை விளங்கும். இதெல்லாம் இப்படியே போனுச்சு நெட்டா பனி. இப்படியே போயிருச்சு. இது இங்கே அடிக்கடி மழையும் பெஞ்சு கொண்டிருக்குமே. அம்மா மழை பெய்யும் சொல்றீங்களே. இந்த 2 நாளா தான் மழை இல்ல. இதுக்குள்ள அட்டை இருக்கா? இதுக்குள்ள எல்லாம் இருக்காப்பா. இதுல எல்லாம் அட்டை இருக்கு. இதுல எல்லாம் அட்டை இருக்கு. இதெல்லாம் கவனம் அணிக்கணும். சரி போவோம் வேணா பாப்பே. சரியாப்பா. ஓ இந்த மாதிரிடா பாருங்க. ஓகே மக்களே, அதான் நம்முடைய பிரைவின் வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த அழகான காணியை வந்து உங்களுக்கு காட்டுவோம்ன்றதுக்காக தான் நானும் அப்பா வந்து இப்போ ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். இப்போ மலையிலேருந்து வார அந்த விஷயங்கள் அந்த அந்த காட்டுங்க நம்ம இருக்கிறோம். அந்த இதை பார்த்தீங்கன்னாலும் அந்த எப்படி இருக்குன்னு சொல்லி சீனரிக்கெல்லாம் படிவா இருக்கும். ஆனா நம்மள சீனரி ஆக்காம விட்டா சரியா. சரி, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்றோம். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெற்று செல்கின்றேன். நானும் பிரைவின் அப்பாவும். பாய்.